ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். அதில் நடுவில் இப்போது கேள்வி பதில் Q&A போயிட்டே இருக்குது. அதுவும் நிறைய காரியங்களில் அதுலேயும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம கூட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிறது தான், இந்த ப்ரோக்ராம் அவங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள். நிறைய பேர் அந்த ஸ்பெல்லிங் என்ன அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அது வாய்ஸ் ஆஃப் பைபிள் SOFன்னு இருக்கும், சரியா? அதை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் நம்மளது இது HLMலையும் வரும், YTVலையும் வரும். நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக இந்த ப்ரோக்ராம்ஸ் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதுகிறாங்க. இதில் ஒரு அப்டேட்டாக இந்த ப்ரோக்ராம் வழியாகவே நான் சொல்லலான்னு பார்க்குறேன். ஒரு ஊழியத்துக்காக கர்நாடகாவுக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய வாலிபர்கள் கூட்டம், நிறைய வாலிபர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பேஸில் கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம தமிழில் எடுக்கிறோம், தெலுங்குலேயும் இருக்குது, ஆனால் கன்னடத்தில் இல்லை. எனக்கு அப்போ தோணுச்சு, இதை கன்னடத்தில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆவியானோட லீடிங் மாதிரி இருந்தது. அப்போ அங்கே இருக்க தம்பிங்கிட்ட பேசும்போது அவங்களும் உடனே ஓகே சொல்லி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் கன்னடத்துலேயும் வருகிறது. அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு எபிசோட் ஒரு 52 இருக்குது இல்லைங்களா, சயின்ஸ் அண்ட் சயின்ஸ், அதுவும் வருது. பிரதருக்கே நான் இப்போ தான் சொல்கிறேன். அதனால் அந்த ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கிறோம் பிரதர். அதுக்காக ஜோம் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் க்ளோரி டு ஜீசஸ். சவுத் இந்தியன் லாங்குவேஜில் இது 3வது லாங்குவேஜில் வருது நம்ம ப்ரோக்ராம். ஆமாம், காட்ஸ் கிரேஸில் ஐ திங்க் அந்த 52 எபிசோட்ஸுமே தெலுங்குல நல்லா ரீச் ஆச்சு. அதில் நிறையா நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அதை லைக் பண்ணி பார்த்துருக்கதை நான் பார்த்தேன். இப்போ கன்னடத்துலேயும் ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. கதிரிஸ்தமான இதுவும் நல்லா ரீச் ஆகும். நமக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் பிரதர், பிரயோஜனப்படணும் ஜனங்க கர்த்தருக்குள்ளே. நம்மளால் முடிஞ்ச ஒரு கூழாங்கல்ல அடிக்கிறோம், அதை எடுத்து கர்த்தர் யூஸ் பண்ணுறது அவர் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பிரதர் பார்க்குறோம்? ஆல் க்ளோரி டு ஜீசஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு நேச்சருங்கிற மேகசின் ஒன்று இருக்குது, ஜேர்னல் ஒன்று இருக்குது. நேச்சருங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜேர்னல். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 1850களிலிருந்து அந்த ஜேர்னல் இருக்கு. அந்த இண்டஸ் 175 வருஷமா இருக்கு. ஆமாம், ஓகே. ஸோ அந்த ஜேர்னலில் வந்து ஒரு பப்ளிகேஷன்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அது ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் ரெசரைட் 3.2 பில்லியன் ஓல்ட் என்சைம் டு ரிவீல் ஹவு லைஃப் பிகான் ஆன் எர்த். ஆமாம், உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு. கரெக்ட். ஸோ அது ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை வந்து நிறைய வெப்சைட்ஸ், ஆல்மோஸ்ட் MITயோட வெப்சைட்டில் வந்துருந்து, மாசச்சூட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நாசாவோட வெப்சைட்டில் இருந்தது. மோர் தென் 100 வெப்சைட்ஸில் இது வந்து இந்த நியூஸ் வந்தது. ஆல்மோஸ்ட் ஜூலை 7ஆம் தேதி, ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இது எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லாக ப்ரமோட் ஆச்சு. ஸோ இதை வச்சு ஒரு எபிசோட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். ரைட். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இந்த செல்ஸ் பற்றி, அந்த டிஷ்யூஸ் பற்றிலாம் நம்ம சிந்தட்டிக் செல்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே வேற ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம இதே மாதிரி நம்ம போயிருந்தோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த என்சைம் பற்றி பார்க்க போகிறோம் இல்லையா? ஆமாம், ஓகே. ஸோ இது எப்படி இவங்க எப்படி இதை எடுத்துகிட்டு போவாங்க, இது எப்படி இவங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போனால், நம்மளுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு மத நம்பிக்கையோடு சேர்ந்து தான் இருப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா சிவிலைசேஷன்லையுமே ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தால் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது எனக்கு ஒரு ஞாபகத்தில் இருக்குது, அது சரியானு சொல்லுங்கள். நாத்திகர்கள் கூட, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட கடவுள் இல்லைங்கிறத நம்புறாங்க அப்படிம்பீங்க. ஆமா, அது ஒரு விதமான நம்பிக்கை, அது ஒரு ரிலிஜன். ஓகே. எப்படி தீயிசம்னா தீயிஸ்டிக் அப்படிங்கிறது கடவுளை பத்தி நம்புறவங்களும் தீயிசம், தியாலஜி மீன்ஸ் காட். ஓகே, அந்த வேர்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆனதா இது எல்லாமே. அது எப்படி இசம்ங்கிறது தான் வந்து நம்பிக்கைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஏத்தியிசமும் ஒரு நம்பிக்கை. சொல்லப்போனா அது ஒரு மதம். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு மனுஷன் வாழவே முடியாது. அது படைப்பே அப்படிதான். ஒன்று காட் அவன் நம்பலாம், இல்லாட்டி நம்பாமல் இருக்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் அவன் இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கை இருக்குது. ஆமாம், இது இன்னொன்று ஞாபகத்தில் வருது. நீங்கள் சொன்னீங்க நாளைக்கு நான் அவனை பார்க்குறேன்றதே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். கரெக்ட். இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸில் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா 2-3 மதம் ரொம்ப புதுசாக உருவாகி பிரபலமாக போயிட்டு இருக்கு. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கும்போது நியூ ஏஜ் ரிலிஜன்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆமாம், நியூ ஏஜ் ரிலிஜன் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம். நியூ இயர் ரிலிஜனை பற்றி சில இடங்களில் பேசியிருக்கோம். அது நல்லா அமோகமாக இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்க ஒரு மதங்கள் அது ஒன்று. ஓகே. அது உங்களுக்கு எது இதெல்லாம் எந்தெந்த மதத்தில் என்னென்னலாம் இவங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க.
தாவோயிசம், அந்த கன்ஃபியூஷியானிசம் எல்லாத்துலேருந்து அதை எடுத்திருந்தாங்கன்றதை நான் பார்த்தேன். பாரபட்சமே இல்லாமல் எல்லாத்துலேருந்து தான் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குவாங்க. ஓகே, என்னென்ன இருக்கோ எல்லாம் தேவையான, அப்புறம் ஃபிலாசபிக்கல் பாயிண்ட்டை சேர்த்துக்குவாங்க. அழகாக ஒன்லைனர்ஸ் விடுவாங்க. இந்த ப்ரீச் பண்ணுற கூட்டம் வந்து இந்த ஒன்லைனர்ஸ் அழகாக விடுவாங்க. அது என்னதுன்னு புரியாது கேட்குறவனுக்கு. ஓகே, அதுதான் அந்த வேர்ல்டு வியூவே. ஓகே, இது ஒரு விதமான மதம். இன்னொரு மதம் லாஸ்ட் ஒரு 50 to 80 இயர்ஸில் நல்லா ப்ரமோட் ஆகி வந்தது பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஏத்திசம். ஓகே. ஏத்திசம்ங்கிறது ஜென்ரல், கடவுளை நம்பாத என்பது நார்மலானது. அதில் இருக்க ஒரு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஏத்திசம். அந்த நம்பிக்கைக்கு அறிவியலை துணையாக எடுத்துக்கொள்வது. கரெக்டா? ஆமாம், நீங்கள் அந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் கேட்க. ஆமாம், இதுக்கு பல பேர் இருக்கு. சயின்டிஃபிக் ஏத்திசம் பாங்க, எவல்யூஷனரி மெட்டீரியலிசம் பாங்க, இல்லாட்டி நேச்சுரலிஸ்டிக் ஏத்திசம் பாங்க. இதெல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு என்னென்ன பிராண்டு பிடிக்குதோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு இவங்க பேசுவாங்க. இல்லை நீங்கள் இதை ஏன் நான் ரிலிஜன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, விசுவாசத்துக்கு டெஃபினிஷனாக பைபிளில் இருக்குது. நம்ம எபிரேயர் 11:1 பார்க்குறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. இதுதான் வந்து விசுவாசத்துக்கு டெஃபினிஷன். இதுவும் இவங்க புக்ஸில் கிடையாது, பைபிளில் இருந்தால் நம்ம எடுத்து சொல்கிறோம். வேற எந்த புக்ஸில் இது கிடையவே இருக்கவும் இல்லை. பிலாசபிக்கல் புக்கில் கூட இவ்வளோ கிளியராக இல்லை. இந்த டெஃபினிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்க்காத ஒரு விஷயத்தின் மேல உறுதியான நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். கடவுளை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு நம்மள வெவ்வேறு எவிடன்ஸ் பேஸ்ல காடனை நம்ப ஆரம்பிக்கிறோம். அவரோட ஒரு உறவுக்கு வரோம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஃபவுண்டேஷன், ஆர் பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூவோட ஃபவுண்டேஷன். இந்த டெஃபினேஷன் நீங்க எவல்யூஷனரி ஏத்தியஸ்க்கும் 100% அப்ளை ஆகும். 1% ஆஃப் எவல்யூஷனை கூட மனுஷ இனம், மனுஷ வரலாற்றுல இப்ப இல்லை. கடைசி 4000 வருஷம் மனுஷ வரலாறு நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் கடைசி 4000 6000 வருஷம் வரைக்கும் எவல்யூஷன் ஏத்திசத்துக்கு ஒரே ஒரு டெஃபினிஷனோ, ஒரே ஒரு எவிடன்ஸோ, ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷனோ கிடையாது. ஓகே, அதாவது பரிணாம வளர்ச்சி கொள்கையை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிடுறேன். ஆமாம், ஓகே. எவல்யூஷனுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சி கொள்கை, அதுவாக எப்படியெல்லாம் உருவானுச்சு. இந்த வசனம் இவங்களுக்குமே அப்ளிகபிள். காணாத ஒரு விஷயத்தை தான் அத்தனை சயின்டிஸ்டும் அத்தனை எவல்யூஷன் பேசுகிற ஆட்களும் நம்புறாங்க. ஸோ இதனால தான் நான் இதை விசுவாசங்கிறேன். ஸோ இவங்களுமே இப்போ நம்ம கடவுளை பற்றி சொல்கிறதுக்கு நம்மகிட்ட எவிடன்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க வந்து குரங்கிலேருந்து மனுஷன் வந்தான், இன்னும் சொல்ல போனால் ஒன்றுமில்லாததுலேருந்து எல்லாம் உருவாச்சி வந்தது அப்படிங்கிறத இவங்க யாரும் பார்த்ததில்லை. இதுக்கு அதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இவங்ககிட்ட கிடையாது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அதை நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க இருக்காங்க. ஓகே, இதில் எவல்யூஷன் அப்போ இப்போ இவங்க கேட்பாங்க பார்க்கும்போது, என்ன பிரதர் இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்களே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா 2 எக்ஸ்பெரிமெண்ட்டா, 100கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட் லாஸ்ட் 200 வருஷமா டார்வின் காலத்துலேருந்து பண்ணிகிட்டே இருக்காங்களேன்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. எவல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் மீதி எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இது என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ரேன்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்மளுக்கு அது என்ன ரேங்கிறது தெரியல, ஆனால் ஏதோ ஒரு ரே வருது. அது என்னங்கிறது தெரியாதனால எக்ஸுங்கிறத அசியூம் பண்ணிக்குவார். அதை கண்டுபிடிச்சாரு, எக்ஸ்ரேன்றதுக்கு பேர் வச்சிருவார். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. எவல்யூஷன்ல ஒரு பெரிய மாறுபாடு என்னன்னா, எவல்யூஷனை எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கல, எவல்யூஷனை ப்ரூவ் பண்றது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது. இதுதான் வந்து ஃபவுண்டேஷனலா எவல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, பிலீவர்ஸ் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவல்யூஷனை எந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயும் அவன் கண்டுபிடிக்கல. எவல்யூஷன் டார்வின் ஒன்று சொல்றாரு, அதுக்கு அவர் சான்று சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம், அதுக்குள்ள நான் போல. அந்த எவல்யூஷனுங்கிற ஒரு ஐடியாவை ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க 100,000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்பையிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆனால் பொதுவாக கண்டுபிடிப்புங்கிறது என்னன்னா, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒன்று கண்டுபிடிப்பாங்க நிறைய நேரத்தில். ஆமாம், ஓகே. எப்படி இப்போ நான் பிப்ளிக்கலாக நான் ஒரு இப்போ இதோட நான் நிப்பாட்ட விரும்பல, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிலையும் கூட சொல்லணும் அப்படின்னா, எப்படி பாகால் தீர்க்கதரிசிகள் பாகால் உண்மை என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவங்க ஒரு வேலையை பண்ணாங்களோ, அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ரெண்டும் சேம். வானத்துலேருந்து அக்கினி இறங்குதுங்கிறத அவங்க நம்பினாங்க. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ரெண்டும் சேம் தான். அவன் நம்பிக்கையை ப்ரூவ் பண்றதுக்கு, அதாவது பாகால் தீர்க்கதரிசிகள் பாகால் தெய்வம் என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இவங்க எவல்யூஷன் உண்மைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காண்டி 1000 எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பல நூற்றாண்டுகளா, எஸ்பெஷலி லாஸ்ட் 50 to 75 இயர்ஸ்ல ஆயிரக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கீழடி நம்ம நடக்கும் மதுரை பக்கத்தில், அங்கே நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக தோண்டும் போது அங்கே வந்து நம்மளுடைய கல்ச்சர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்முடையதான காரியங்கள், தமிழர் பாரம்பரியம் அதெல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு ஒரு குரூப்பு அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, அவங்களுடைய நம்பிக்கை ஒன்று இருக்குது அவங்களுடைய இதிகாசங்களில், அதையும் நாங்கள் தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி
அதுக்காகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எத்தனையோ 1000 கோடி செலவு பண்ணி கண்டுபிடிக்க முடியல. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். இது இவங்க தோண்ட ஆரம்பிச்ச பிறகு கண்டுபிடிச்சது, அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காகவே தோன்றது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொன்னது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அண்ட் அனாலஜி. இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, இவங்க நம்புறதை ப்ரூவ் பண்றதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இவங்க எப்படி பேசுவாங்க, இவங்க எப்படி இவங்களோட ப்ரெசன்டேஷன் வருங்கிறதுக்கு நம்ம இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா, சயின்டிஸ்ட் ஒரு பண்ணாங்க அப்படின்னு, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இதுதான் வந்து தலைப்பு செய்தியா வந்தது. எல்லா மேஜர் சயின்ஸ் சேனல்லையும் வந்தது. நேச்சர்ல வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நேச்சர் வந்து கம்மியான ஒரு சேனல் கிடையாது, வெரி வெரி பிரஸ்டீஜியஸ் சேனல், ஒரு ரெப்யூட்டட் எல்லாம் நம்பக்கூடியதான ஒரு பத்திரிகை அது. ஆமா, சாதாரணமாக சொல்றதை விட ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய சயின்டிஸ்ட்ஸ், பெரிய பெரிய காஸ்மாலஜிஸ்ட்ஸ், இவங்கெல்லாம் நேச்சர் ரெஃபர் பண்ணி பேசுனதை நான் பார்த்துருக்கேன். மீதி சேனல்ஸ்ல எப்போ ரொம்ப வெப்சைட்ஸ்லையும் இதில் எல்லாத்துலேயும் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 7 ஜூலை 7, 2026 இது வந்து பெரிய நியூஸா நூற்றுக்கணக்கான வெப்சைட்ஸ்ல வந்தது, இன்க்ளூடிங் நாசால வந்தது, MITல வந்தது. அந்த ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ், அவங்க கொடுத்ததான அந்த தீசிஸோ ரிசல்ட்டோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த இதுக்குள்ள போவோம். இதை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் அதுல வந்தது. ஹெட்டிங் பாருங்க, சயின்டிஸ்ட் ரெசரக்ட் 3.2 பில்லியன் ஓல்ட் என்சைம் டு ரிவீல் ஹவு லைஃப் பிகன் ஆன் எர்த். இவங்க வந்து இந்த ஹெட்டிங்கே ஒரு 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 வஞ்சகத்தை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நீங்க பாருங்க, சயின்டிஸ்ட் ரீக்ரியேட் தானே போட்டிருக்கணும். ஓகே, சயின்டிஸ்ட் வந்து ஒரு என்சைமை பல பில்லியன், அதாவது 3.2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததா நம்பப்படுகிற ஒரு என்சைம். இதை நான் திரும்ப சொல்றேன், 3.2 பில்லியன் இயர்ஸ்னா 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்திருக்கலாம் நம்பப்படுகிறது. அதுக்கு இவங்க என்ன சான்று சொல்றாங்கலாம் நம்ம டீட்டெயில்டா போகல. ஆனா நம்பப்படுகிற ஒரு விஷயத்த திரும்ப இவங்க கொண்டு வந்துடுறாங்க, என்சைமை கொண்டு வராங்க. ஆனா இவங்க யூஸ் பண்ண வேர்டு பாத்தீங்கன்னா ரிசரெக்ட். ஓகே, நீங்க அந்த ரீக்ரியேட்டுக்கும் ரெசரெக்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்களேன். ரீக்ரியேட்னா ஒரு பொருள் வந்து உடஞ்சு போயிருச்சு, ஓகே, அது இல்லாம போயிருச்சு, நான் திரும்ப அதை உருவாக்குனா ரீக்ரியேட். ஓகே, ரெசரெக்ட்ங்கிற வேர்டு பை டெஃபினிஷன், பை சினானிமஸ் நம்மளுக்கு மனசுக்கு உடனே வருது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். கரெக்ட். அதுதான் நம்ம ஈஸ்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க முந்தி, இப்போ அதுக்கு மாற்றி ரெசரெக்ஷன் டேன்லாம் இவங்க வச்சிருக்காங்க. ஓகே, இந்த வார்த்தையை கேட்டோன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு பாமரனுக்கு என்ன தோணும்? ஏன்னா இது அவ்வளோ உலகத்தில் இருக்க மேஜர் மீடியாஸ் நிறைய இடத்துல இதை கவர் பண்ணாங்க. இதை படிக்கும்போது அவனுக்கு என்ன புரியும் அப்படின்னா, 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு என்சைமை உயிர்த்தெழுந்தாங்க. திருப்பியும் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பிரதர் ஒரு விஷயம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு. நான் அப்போ பார்த்தேன் மேகசின்ஸில். அதாவது ஐஸ்லாண்ட்லேயோ அண்டார்டிகாவோ ஏதோ ஒரு இடத்துல பனிக்கலுக்கு அடியில் மிகப்பெரியதான அந்த கிருமிகள் எல்லாமே வந்து உறைஞ்சு போய் கிடந்துச்சு பல மில்லியன் வருஷங்களாக. அது இப்போ வந்து இந்த அண்டார்டிகா உருக திருப்பி அதெல்லாம் உயிர் பெற்று வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அது அப்படியே நியூஸ் மங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ திருப்பி உயிரோடு கூட எழுப்புதல் அப்படிங்கறது வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்க வந்து நுழைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அதை பார்க்கும்போது. அதுதான் அவங்களோட, இதுதான் நம்ம டிசப்ஷன் சொல்றோம். ஓகே, இது லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா உண்மை. இப்போ நீங்க போய் கேட்குறீங்க, என்னங்க இந்த மாதிரி உயிர்த்தெழுகிறது மாதிரி ஒரு வேர்டை சொல்றீங்களே, இவங்களுக்கு உயிர்னா என்னன்னு தெரியாது. இவங்க என்ன அசம்ஷன்ல பேசுறாங்க அப்படின்னா, என்சைம்னாலே உயிர், என்சைம்னா உயிரும் ஒண்ணுங்கிற கெமிக்கல் எவல்யூஷனை பேசிஸா ஃப்ரேம் ஒர்க்கா நம்புற கூட்டம் இது. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்சைமை உயிர்த்தெழ வச்சுட்டோம், ரீக்ரியேட்னு போட்டிருந்தா ஓரளவுக்கு கரெக்ட். ஆனா இவங்க யூஸ் பண்ண அதுக்கு பர்டிகுலர் வேர்டு பாத்தீங்கன்னா ரெசரெக்ட். ரெசரெக்ட்னாலே ஒரு மனித இனத்துக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரே ரெசரெக்ஷன் தான் நடந்திருக்கு, அவர் மட்டும்தான், வேற ரெசரெக்ஷனே இல்லை. இன்னொருத்தர் வந்தார போனார நிறைய பேர் வந்து கதெல்லாம் விட்டுருக்காங்க. ஆனா ஹிஸ்டரியில ப்ரூஃப் ஆகி ரிஜிஸ்டர் ஆனது ஒண்ணு கிரைஸ்ட் ரெசரெக்ட் ஆனது மட்டும்தான். ஐ விட்னஸோட ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரே ரெசரெக்ஷன் அவர் மட்டும். எக்ஸாக்ட்லி. அந்த வேர்டு எடுத்து இவங்க யூஸ் பண்றாங்க. ஓகே, யோசிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, 3.2 பில்லியன் ஓல்ட் என்சைம் டு ரிவீல். அதாவது 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்துறத வெளிப்படுத்துறதுக்காக இவங்க ப்ரூஃப் பண்றாங்க அப்படின்னு இவங்க எழுதுறாங்க ஹெட்டிங்க. ஓகே, ஆனா அதுக்கு கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க, நான் காமிக்கிறேன், இதுதான் இருந்திருக்கும் நம்பப்படுகிற விஷயம். நம்ம 320 கோடி வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுங்கிறதெல்லாம் யாரும் போய் பார்க்க முடியாது, என்சைம் உயிரோடையும் இருக்க முடியாது. அதுக்கு அவங்க கால்குலேஷன் போட்டு அவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு டெக்னிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இதுதான் இருந்திருக்கும் நம்ப முடியுமே ஒழிய இது இருந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது, ஆதாரபூர்வமா சொல்ல முடியாது. நம்பிக்கையின் அடிப்படையில் வேணா சொல்லலாம். ஆமா, ஓகே. அதுக்கு அவங்க ரீசன்ஸ் சொல்றாங்க. அந்த ரீசன்ஸ் நிறைய சொல்றாங்க. ஆமா, ஏன் நம்புறோங்கிறதுக்கு ரீசன் சொல்றாங்க. ஆனா 100% இதுதான் இந்த சிஸ்டம்ல தான் நடந்துச்சா அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் வஞ்சகம். ஓகே, இது ஆக்சுவலி மேத்தமெட்டிக்கலி கரெக்ட்.
அவங்க யூஸ் பண்ண வேர்டை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இல்லாமல் போச்சு நாங்கள் திரும்ப கொண்டு வந்தோம், அதனால ரெசரெக்ட்டுங்கிற வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொல்லுவாங்க. ஃபிலாசபிக்கலாக ஒரு ஃபிலாசபி படித்த ஸ்டூடெண்ட்டை கேட்டால் இது இன்அக்யூரேட்டும் பார். ஓகே, மேத்தமெட்டிக்கலி 100% கரெக்ட், ஃபிலாசபிக்கலி இன்அக்யூரேட். அவங்க சொன்னப்போ அந்த கான்டெக்ஸ்ட்டும் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபிலாசபிக்கலாக திங்க் பண்ண ஒரு ஃபிலாசபி படித்த ஆள் சொன்னார்னா இது வந்து இன்அக்யூரேட்னு சொல்லுவார். ஓகே, ஸ்பிரிச்சுவலி வஞ்சகம், டிசப்ஷன். அவங்க இன்அக்யூரேட்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லைங்க இது மிஸ் மேட்ச் ஆகுதுன்றது அவங்க போயிடுவாங்க, அவங்க அதோட போயிடுவாங்க. ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் இதுக்கு பின்னாடி இருக்க அவங்களுடைய வஞ்சகத்தை பற்றி. இதுதான் வஞ்சகம். ஓகே, இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேத்தமெட்டிக்கலாக இவங்க சொல்கிற வேர்ட்ஸ் யூசேஜோ இது எல்லாமே வந்து கரெக்ட். ஃபிலாசபிக்கலாக இன்அக்யூரேட். அக்யூரேட்டாக ஒரு ஃபிலாசபி படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதை வந்து அக்யூரேட்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அதனுடைய கான்டெக்ட்லாம் எவாலுவேட் பண்ணும்போது வேற வேர்டு யூஸ் பண்ணியிருக்குன்னு அவர் சஜஸ்ட் பண்ணுவார் லிட்டரரி கான்டெக்ட்ல. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஒரு 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 பிலீவர் எப்படி யோசிக்கணும்னா இதை வஞ்சகமாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இதான் வஞ்சகம். இன்னொன்று டைரக்டாக ரெசரெக்ட்ங்கிற வேர்டு பார்த்தவொடனே கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு அட்ராக்ட் வரும். அதில் ஒரு அவங்க டக்குன்னு போய், ஏன்னா மற்றவங்களுக்கு மைண்டில் போய் உட்காரதை விட மற்றவங்களுக்கு உட்காரும் செகண்டரியா, ப்ரீமிலரியா யாருக்கு போய் உட்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்களுக்கு தான் மைண்டில் போய் டக்குன்னு உட்காந்துரும். அவங்களுக்கு வந்து ஒரு கிரைஸ்டோட இன்னொன்று ரிசரெக்ட் ஆகுது அப்படி ஆல்டர்னேட்டிவ் மாதிரி ஒன்று உருவாக்குற மாதிரி அவங்களுக்கு மைண்ட். இது ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை யோசிக்கும் போது அப்படித்தான் தோணும். ஆமாம், ஏன்னா காலகாலமாக நம்ம கேள்விப்பட்டு வளர்ந்ததுனா கிரைஸ்டோட ரெசரெக்ஷன் மட்டும்தான் உலக வரலாற்றிலேயே ஐ விட்னஸோடைய சாட்சியங்களோட ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயம். நீங்க 500 ஐ விட்னஸஸ் இருக்கு. 500 ஐ விட்னஸ், 300க்கும் மேற்பட்ட ப்ராஃபஸி, இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் வந்து நம்ம எவிடன்ஸ் பேஸ்டா நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை சொல்றோம். அந்த வேர்ட் எடுத்து யூஸ் பண்றாங்க. எனக்கு என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமான்னு தெரியல, கிரைஸ்ட் ரிசரெக்ட் ஆனதை அந்த ஜென்ரேஷனில் உள்ள 500 ஐ விட்னஸ் இருக்குது, அந்த ஜென்ரேஷனில் உள்ள 300 ஆட்கள் இருக்காங்க. இது இல்லாமல் ஃப்ளேவியஸ் ஜோசஃபஸ்ன்னு சொல்லி அவர் வந்து நான் கிறிஸ்டியன், அவர் ஜூயிஷ், அவர் ஆர்கியாலஜிஸ்ட், அவர் தான் ஃபாதர் ஆஃப் த ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவருடைய புக்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு கிரைஸ்டோட ரெசரக்ஷன் பற்றி. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 500 வருஷம் கழிச்சு வந்தவங்க 1000 வருஷம் கழிச்சு வந்தவங்களாம் இல்லைம்பாங்க. ஏசு உயிரோட எழும்புல அந்த காலகட்டத்தில் ஒன்று கொடுத்தாச்சு, பார்த்து எழுதியாச்சு. இவங்க வந்து சொல்லுவாங்க 500 வருஷம் கழிச்சு, இல்லை 1000 வருஷம் கழிச்சு, இல்லை 2000 வருஷம் கழிச்சு கிரைஸ்டர் உயிர் தெழலைங்க, அதெல்லாம் இல்லை சும்மா பொய்யன்னு. இது இவங்களை எங்கே வச்சுக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி பல கோமாளி வேலைகள்லாம் நடக்கும். இது ஸ்பிரிச்சுவல் சைடும் நடக்கும், சயின்டிஃபிக் சைடும் நடக்கும். பைபிளில் நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன், குறைஞ்சபட்சம் 10 தடவைக்கு மேலே வஞ்சிக்கப்படாதீர்கள் அப்படின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ரெக்கார்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய தடவை. ஆமாம். ஸோ இதுதான் வந்து கடைசி காலத்தில் வருது. 24 மட்டுமே 3 தடவை இயேசு சொல்கிறாரு. 24:4 சொல்கிறாரு, 24 25 24 சொல்லுவார். அந்த அதிகாரம் முழுக்கவே 3 தடவை சொல்லுவார், வஞ்சிக்கப்படாதீர்கள், வஞ்சிக்கப்படாதீர்கள். அநேகர் நாமத்தை கொண்டு உங்களை வஞ்சிப்பார்கள், வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேகர் அற்புத அடையாளங்கள் செய்து உங்களை வஞ்சிப்பார்கள். 2 கொரிந்தியர் 11 பவுல் சொல்லுவார், ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதும்பாரு. நிறைய இடத்துல இருக்குது அந்த வார்த்தை. இப்போ நீங்கள் பாருங்க, இவங்க பேசிஸ் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா, எவல்யூஷனை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அடிப்படையே இவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, 4 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சுண்டு. ஓகே, இவங்களோட எக்ஸ்பிளனேஷனோ இவங்களோட தாட்டோ அதை நிரூபிக்கல. இந்த ரிசர்ச் வச்சு இவங்க டிஎன்ஏ எப்படி உருவானுச்சோ இல்லாட்டி அந்த கோடிங்ஸ் எப்படி உருவாச்சுங்கிறதெல்லாம் அவங்க ப்ரூஃப் பண்ணல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 4 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு எர்த்துங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் இது கிடையாது. இவங்களோட ப்ரீ அசம்ஷன் என்ன அப்படின்னா 4 பில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு, அதுதான் எவல்யூஷனரி ஃப்ரேம் ஒர்க்குன்னு நம்ம சொல்றோம். ஓகே, 4 பில்லியன் இயர்ஸ் ஆயிருச்சுன்னா இவங்க அடுத்தது எங்க வராங்கன்னா, ஆக்சிஜனை உள்வாங்கி வாழக்கூடிய ஜீவராசிகள் வருவதற்கு முன்பு உலகம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வியில தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஆரம்பிக்கிறான். இதில் ஒரு சின்ன என்னுடைய டவுட்டு இவங்களுக்கு புரியறதுக்காக, 4 மில்லியன் வருஷம் ஆகுதுன்றதை ஒரு கால்குலேஷன் சொல்றாங்களே, எதன் அடிப்படையில்? அது யூஸ்வலாக இவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசிலை வச்சு இவங்க சொல்றாங்க. ஓகே, ஃபாசில் டேட்டிங். இதுக்கு வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு சயின்ஸ் அண்ட் ஒரு 2 எபிசோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபாசில் டேட்டிங்ல என்ன விஷயம் அப்படின்னா, கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அந்த காலத்துல கால சூழ்நிலை எப்படி இருக்கு, எப்படி எந்த ரேட்ல அது வந்து அந்த கார்பன் அந்த ஐசோடோப் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வந்தது, இதெல்லாம் வச்சு தான் அவங்க சொல்ல முடியும். ஆனால் அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு எப்போ யாருக்குமே தெரியாது. நம்ம பிப்ளிக்கலாக இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹிண்ட் பைபிள் கொடுத்துருக்கு. நோவாக்கு முற்பட்ட காலமும் நோவாக்கு பிற்பட்ட காலமும் நம்ம இப்போ இருக்க வாழ்ற உலகம் இப்போ இருந்ததுக்கும் அப்புறம் இருந்ததுக்கும் வேற வேற. கிளைமேட் 100% வேறன்னு பைபிள் சொல்லிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நோவா காலத்துக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, இனி மாறி காலமும் சீதோஷனையும் மாறி வருனார். அப்போ அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அதுக்கப்புறம் தான் கண்டங்கள் தீவுகள் பிரிஞ்சிச்சுன்னு 10:25 இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்த மனுஷ வாழ்க்கை 965 வருஷம் 69 வரைக்கும் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் எல்லாம் 400லயே முடிச்சுட்டாங்க. அப்போது அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் மாறுது.
அவங்களுடையதான கிளைமேட் மாறுது, அவங்களுடையதான ஜியோகிராபிக்கல் சிஸ்டம்ஸ் மாறுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே மாறி தான் இருக்கு. எல்லாமே மாறும். அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம போய் இவங்க யாரும் போய் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபாசில் டேட்டிங்கும் கார்பன் டேட்டிங்கிற மெத்தடை வச்சு தான் அவங்க சொல்றாங்க. அதுலேயுமே நிறைய குளறுபடி இருக்கு. ஒரு ஸ்டெம் எடுத்து பார்த்தா மேலே இருக்க ஸ்டெம்மு 300 வருஷம் காமிக்கும், கீழே இருக்க ஸ்டெம்மு 3000 வருஷம் காமிக்கும். அப்படி எரர்லாம் நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க பேசிஸாக வச்சுக்கிட்டு போராடிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப தேவையான இந்த காலகட்டத்துக்கு அவசியமான, அதே நேரத்தில் ரொம்ப விளக்கமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் இது இன்னும் முடியல, இதோட பார்ட் இன்னும் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னா இன்னும் நிறையவே டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக கத்தருக்கு வருகை தாமதிக்குமால் நம்ம அதிகம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு உள்ள காலகட்டங்களுக்கு, எப்பவுமே கத்தர் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஒரு ஒரு கூர்மையும் புதிதமான எந்திரத்தை எடுப்பார் அப்படின்றத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் நிறைய நேரத்தில். இப்போது இந்த ப்ரோக்ராம் பிரோஜனமாக இருக்கும்னு கத்தருக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இதுவும் நீங்கள் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி உள்ளவங்க இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கு அது பிரோஜனமாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை இது இன்னும் கொஞ்சம் புரியலைன்னா இன்னும் ஒரு தடவை பாருங்கள், நல்லா ஈஸியாக புரியும். எங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் இதோடைய காரியங்கள் வரும். உங்களுடைய கொஸ்டின்ஸ் இதில் இருக்கக்கூடியதான இமெயில் ஐடிக்கோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ அனுப்புங்க. உங்களுக்கு பதில் கொடுக்க கத்தருக்கு சித்தமானால் நாங்கள் முயற்சிக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.